ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி ஒன்ஸாவது பொங்கல் நம்ம வீட்டில் செஞ்சுடுவோம். பாருங்கள், சூடான சுவையான வெண்பொங்கல் என்னோடய செய்முறையில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் குக்கரில் 2 கிளாஸ் பச்சரிசியும் 1 கிளாஸ் சிறுபருப்பும் சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு 4 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா அழுத்தி புழிஞ்சி வாஷ் பண்ணி இதை இந்த மாதிரி எடுத்துக்கணும். 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணின்னுட்டு 9 கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக சீரகம் அதில் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துடணும். 2 விசில் வந்ததும் தம் அடங்கின உடனே மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கணும். இப்போது பொங்கலுக்கு தேவையானதை தாளிக்க ஆரம்பிச்சிடணும். வானலில் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்குங்க, வாசனையாக இருக்கும். கடுகு, சீரகம், மிளகு, பொடியாக கட் பண்ண இஞ்சி, முந்திரி தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் அதோடு சேர்த்து பொரிஞ்சதும் பொங்கலில் சேர்த்து கலர வேண்டியது தான். இதில் மிளகுலாம் வெடிக்கும். நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சே பொரிக்கணும். நெய்யும் எண்ணெயும் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைச்சோ ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம தாளிச்சதெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நான் பொங்கலில் ஊற்றி கலர்றேன் பாருங்கள். அவ்வளோதான், நல்லா கலரணும். எல்லாத்தோடும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரி விட்டால் பொங்கல் நமக்கு ரெடி. ட்ரை பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.